அதிகாரம் 38. எரிபலிபீடம் செய்தல். சித்திம் மரத்தால் அவர் ஓர் எரிபலிபீடம் செய்தார். அது நீளம் 5 முழமும் அகலம் 5 முழமுமாக சதுர வடிவமாயிருந்தது. அதன் உயரமோ 3 முழம். அதன் 4 மூலைகளிலும் அவர் கொம்புகளை அமைத்தார். கொம்புகள் அதனோடு ஒன்றிணைந்து இருந்தன. அதை வெண்கலத்தால் மூடினார். அவர் பலிபீடத்தின் துணைக்கலன்கள் அனைத்தையும் செய்தார். சாம்பல் சட்டிகள், அள்ளு கருவிகள், பலி கிண்ணங்கள், முள்கரண்டிகள், நெருப்பு தட்டுகள் ஆகிய எல்லா கலன்களையும் வெண்கலத்தில் செய்தார். பலிபீடத்தை சுற்றி வலைப்பின்னல் போன்ற வெண்கல வேலைப்பாடு செய்து அதன் பாதி பகுதியை எட்டும்படி அதன் விளிம்புகளுக்கு கீழே அவர் பொருத்தினார். தண்டுகளை தாங்குவதற்காக 4 வளையங்களை வார்த்து அதன் வெண்கல வலைப்பின்னலின் 4 மூலைகளிலும் அவர் பொருத்தினார். அவர் சித்திம் மரத்தால் தண்டுகள் செய்து வெண்கலத்தால் அவற்றை மூடினார். பலிபீடத்தை தூக்கி செல்வதற்காக அதன் 2 பக்கங்களிலும் தண்டுகளை வளையங்களில் அவர் நுழைத்தார். பலகைகளை சேர்த்து உள்கூடாக அமைத்தார். வெண்கல நீர்த்தொட்டி செய்தல். சந்திப்பு கூடார நுழைவாயிலில் பணியாற்றும் பெண்கள் கொண்டு வந்த வெண்கல கண்ணாடிகளை கொண்டு அவர் வெண்கல நீர்த்தொட்டியையும் அதன் வெண்கல ஆதாரத்தையும் செய்தார். கூடார முற்றம் செய்தல். அவர் முற்றத்தை உருவாக்கினார். தெற்கு பக்கம் தென் திசை நோக்கிய முற்றத்திலுள்ள தொங்கு திரைகள் முறுக்கேற்றி நெய்த நாற்பட்டால் ஆனவை, 100 முழம் நீண்டவை. அவற்றிற்கான 20 தூண்களும் 20 பாத பொருத்துகளும் வெண்கலத்தால் ஆனவை. தூண்களுக்கான கொக்கிகளும் பூண்களுமோ வெள்ளியால் ஆனவை. அவ்வாறே வட பக்கத்திலும் தொங்கு திரைகள் 100 முழம் நீண்டவை. அவற்றிற்கான 20 தூண்களும் 20 பாத பொருத்துகளும் வெண்கலத்தால் ஆனவை. தூண்களுக்கான கொக்கிகளும் பூண்களுமோ வெள்ளியால் ஆனவை. மேற்கு பக்கத்தில் 50 முழ தொங்கு திரைகள் இருந்தன. அவற்றிற்காக 10 தூண்களும் 10 பாத பொருத்துகளும் இருந்தன. தூண்களுக்கான கொக்கிகளும் பூண்களும் வெள்ளியால் ஆனவை. கதிரவன் தோன்றும் கீழ்த்திசை நோக்கி 50 முழ தொங்கு திரைகள் இருந்தன. அதன் ஒரு பகுதியில் 15 முழ தொங்கு திரைகள், 3 தூண்கள், 3 பாத பொருத்துகள் அமைந்தன. இதுபோன்றே முற்றத்தின் நுழைவாயிலுக்கு மறுபகுதியிலும் 15 முழ தொங்கு திரைகள், 3 தூண்கள், 3 பாத பொருத்துகள் அமைந்தன. முற்றத்தை சுற்றியுள்ள எல்லா தொங்கு திரைகளும் முறுக்கேற்றி நெய்த மெல்லிய நாற்பட்டால் ஆனவை. தூண்களின் பாத பொருத்துகள் வெண்கலத்தால் ஆனவை. தூண்களின் கொக்கிகளும் பூண்களுமோ வெள்ளியால் ஆனவை. அவற்றின் பொதிகைகள் வெள்ளியால் பொதியப்பட்டவை. முற்றத்தின் தூண்கள் அனைத்துமே வெள்ளி பூண்கள் கொண்டிருந்தன. முற்றத்து நுழைவாயிலின் தொங்கு திரை நீலம், கருஞ்சிவப்பு, சிவப்பு ஆகிய நிற நூலும் முறுக்கேற்றி நெய்த மெல்லிய நாற்பட்டும் பின்னல் வேலைப்பாடும் கொண்டதாக விளங்கியது. அதன் நீளம் 20 முழம். அதன் அகலமும் உயரமும் முற்றத்தின் தொங்கு திரைகளுக்கு இணையாக 5 முழமாம். அதற்காக 4 தூண்களுக்கும் 4 வெண்கல பாத பொருத்துகள் இருந்தன. அவற்றின் கொக்கிகளும் பொதிகைகளும் பூண்களும் வெள்ளியால் மூடப்பட்டிருந்தன. திருவுறைவிடத்திலும் சுற்றுமுற்றத்திலும் உள்ள முளைகள் எல்லாம் வெண்கலத்தால் ஆனவை. கூடாரத்திற்கு பயன்பட்ட பொருட்கள். மோசே கட்டளையிட்டவாறு குரு ஆரோனின் மகன் இத்தாமரின் பொறுப்பில் லேவியர் எடுத்த கணக்கின்படி திருவுறைவிடத்தில், அதாவது உடன்படிக்கை திருவுறைவிடத்தில் இருந்தவை இவையே. யூதா குலத்தை சார்ந்த ஊரின் மகன் ஊரியின் புதல்வரான பெட்சலேல் ஆண்டவர் மோசேக்கு கட்டளையிட்டது அனைத்தையும் செய்தார்.
அவரோடு இருந்தவர் தான் குலத்தை சார்ந்த அகிசமாக்கின் மகன் ஒகலியாபு. அவர் ஒரு சிற்பியும் கலைஞரும் ஆவார். நீலம், கருஞ்சிவப்பு, சிவப்பு ஆகிய நிற நூலையும் முறுக்கேற்றி நெய்த மெல்லிய நாற்பட்டையும் பின்னி தயாரிப்பதில் வல்லுநராக இருந்தார். தூயகத்தின் அனைத்து பணிகளுக்கும் ஆரத்தி காணிக்கையாக வந்து பயன்பட்ட தங்கமெல்லாம் தூயக செக்கேல் நிறைப்படி 1170 கிலோகிராம் ஆகும். மக்கள் கூட்டமைப்பில் எண்ணப்பட்டவர்களிடமிருந்து வந்த வெள்ளி தூயக செக்கேல் நிறைப்படி 4020 கிலோகிராம் ஆகும். 20 வயதும் அதற்கு மேலும் உள்ள ஆண்கள் எண்ணப்பட்டார்கள். அவர்கள் ஒவ்வொருவரும் கொடுக்க வேண்டியது தலைக்கு 6 கிராம், அதாவது தூயக செக்கேல் நிறைப்படி அரை செக்கேல். இத்தகைய ஆண்கள் 6,35,550 பேர் இருந்தார்கள். தூயகத்திலுள்ள பாத பொருத்துகளையும் திருத்தூயக திரைக்கான பாத பொருத்துகளையும் வார்க்க 4000 கிலோகிராம் வெள்ளி ஆயிற்று. ஒரு பாத பொருத்துக்கு 40 கிலோகிராமாக 100 பாத பொருத்துகளுக்கு 4000 கிலோகிராம் ஆயிற்று. அதிலிருந்து 20 கிலோகிராம் எடுத்து அவர் தூண்களுக்கான கொக்கிகளை செய்தார். பொதிகைகளை பொதிந்தார். அவற்றிற்கு தூண்களை அமைத்தார். ஆரத்தி காணிக்கையாக வந்த வெண்கலம் 2425 கிலோகிராம் ஆகும். அதை கொண்டு அவர் சந்திப்பு கூடார நுழைவாயிலின் பாத பொருத்துகளையும் வெண்கல பலிபீடத்தையும் அதன் வெண்கல வலை பின்னலையும் பலிபீடத்திற்கான அனைத்து துணை கலன்களையும் செய்தார். மேலும் முற்றத்தை சுற்றியுள்ள பாத பொருத்துகள், முற்றத்தின் நுழைவாயிலிலுள்ள பாத பொருத்துகள், திரு உறைவிடத்தின் முளைகள், முற்றத்தை சுற்றியுள்ள முளைகள் ஆகிய அனைத்தையும் செய்தார்.